எது எனக்கு தெரியலன்னா அது உன் வீடு ஆகிடுமா? இவ்வளோ வீடு சொன்னல, அப்போ சொல்லு. தெரில பின்ன அதுக்கு அதான்டா எங்கள் வீடு. சரி அது உங்கள் வீடு சொல்கிறியே, அப்படியே பிளாட்ஃபாரத்தில் வந்து படுத்துனுக்குற. ஒழுங்காக வீட்டில் படுக்கலாம்ல பைத்தியக்காரா? அங்கே படுத்தா கொசு கடிக்குண்டா, இங்கே கொஞ்சம் காற்று ஓட்டமாக இருக்குன்னு வந்து படுத்துனுக்குறாங்க. அப்படி புலி சமாளிக்கிறது. பசங்களுக்கு தெரியும் நான் போய் தான் சொல்கிறேன்னு. அப்படி வீடு இல்லாத ஒரு குடும்பம் நாங்கள். வீடு இல்லை, அப்படியே வாழ்க்கை அப்படி வெறுத்து போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி என்ன பண்ணுறது சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு கஷ்டம், சாப்பாடு கிடையாது. ஹோட்டலில் வேலை செஞ்சேன், மொசைக்கு வேலை செஞ்சேன், கார்பெண்டர் வேலை செஞ்சேன், செய்யாத வேலையே கிடையாது. ஆனாலும் சினிமா ஆசை மட்டும் இருக்கும். டெய்லி பாரதிராஜா பாலச்சந்தர் வீட்டுக்கெல்லாம் சைக்கிள் எடுத்துக்கின்னு போவேன். சான்ஸ் கேட்பேன், அவன் உள்ளே விட மாட்டாங்க. யார் விட்றாங்க இந்த காலத்தில்? துரத்திடுவாங்க, இல்லைன்னா சில நேரம் அப்படியே வாழ்வாங்க. இப்படியே நடக்கும். அது வாழ்க்கை பூரா ஒரு 2-3 வருஷம் அதில் போயிடுச்சு. அப்போ எங்கள் பெரியம்மா கேரளாலேருந்து செட்டில் ஆகி சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க. நான் பாட்டு போயின்னு வந்து என்னடா பண்ணுறேன்? நான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு